ஆன்மீக சகோதர ஆத்மாக்கள் அனைவருக்கும் உங்கள் ஆன்மீக சகோதர ஆத்மா ரமண முருகன் இன்று தங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கும் விஷயம் என்னவென்று சொன்னால், கீதையின் அத்தியாயம் 3 வரும் 43வது சுலோகம் தரும் பொருள் விளக்கங்களை காண உள்ளோம். தன்னை ஜடப்புலன்கள், மனம், அறிவு இவற்றிற்கு உயர்ந்ததாக அறிந்து தனது கீழ் இயல்பை உயர் இயல்பால் ஆள வேண்டும். எதிர்க்க முடியாத கொடிய 5 விகாரங்களிலான எதிரியை ஆன்ம பலத்தால் வெற்றி கொள்ள வேண்டும் என்பது இந்த சுலோகத்தின் பொருளாக உள்ளது. இதன் விளக்க உரையை பார்க்க போனால், கீதையின் இந்த 3வது அத்தியாயம் முடிவாக சுட்டி காட்டுகிறது. உலகிய வாழ்வில் ஜட இயற்கையின் வளங்களை அடக்கியாலும் ஆசையாலும் விகாரங்களின் உந்துதல்களாலும் ஒரு ஆத்மா நிச்சயமாக வசப்படுத்தப்பட்டே இருக்கிறது. எதேச்சாதிகாரம், புலனுகர்வு இவற்றிற்கான ஆசைகளே கட்டுண்ட ஆத்மாவின் பரம எதிரிகளாகும். ஆனால் இறை உணர்வின் பலத்தால் ஜடப்புலன்களையும் மனதையும் அறிவையும் ஒரு ஆத்மா கட்டுப்படுத்த முடியும். விதிக்கப்பட்ட கடமைகளையும் தொழிலையும் ஒரு ஆத்மா திடீரென விட்டுவிட முடியாமல் இருக்கலாம். ஆனால் படிப்படியாக இறை உணர்வை அபிவிருத்தி செய்து கொள்வதன் மூலம் தனது தூய ஆதார நிலையை நோக்கி செலுத்தப்பட்ட நிலைபெற்ற அறிவால் மனம் புலன்களுக்கு வசப்படாமல் ஒரு ஆத்மா உன்னத நிலையில் நிலைபெற இயலும். இதுவே இந்த அத்தியாயத்தின் உட்கருத்தாகும். பக்குவப்படாத ஜட இருப்பின் நிலையில் தத்துவ விசாரங்களாலோ பெயருக்காய் புலனடக்கம் செய்ய யோக ஆசனங்களாலோ முயற்சி செய்வது ஆன்மீக வாழ்வில் ஒரு ஆத்மாவிற்கு என்றும் பலன் தராது. உயர் அறிவால் அந்த ஆத்மாவிற்கு இறை உணர்வில் பயிற்சி கொடுக்கப்பட வேண்டும் என்பதே இந்த 3வது அத்தியாயம் தரும் 43வது சுலோகத்தின் கருத்துரையாக உள்ளது. வாருங்கள், தவம் செய்து வளர்வோம். நமசிவாய. ஓம் சாந்தி.